புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 44 தொடக்கம் 51. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதில் இருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடம் இருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். சிந்தனை. வாழ்வு தரும் உணவு பற்றிய இயேசுவின் போதனை இன்றும் தொடர்கிறது. இயேசுவும் தாம் தந்தையோடு கொண்டுள்ள உறவு, தமது தெய்வீக அடையாளம், எமது வாழ்வில் தந்தையின் செயல், வாழ்வு தரும் உணவாக தம்மையை அளித்த கொடை பற்றி மேலும் மேலும் ஆழமாக விளக்கிச் செல்லுகின்றார். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கடவுளுடனான உறவை நாம் வளர்த்து கொள்வதற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஓர் அவசிய ஆன்மீக கொள்கையை வெளிப்படுத்துகின்றது. நம்பிக்கை என்பது இறைவனின் அழைப்புக்கு அளிக்கப்படும் பதிலாகும். இதை தொடங்குபவர்கள் நாம் அல்ல. இந்த கொள்கை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம்பிக்கை என்பது கடவுளிடம் நாம் நெருங்கி வருவதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு தீர்மானம் அல்ல, மாறாக விண்ணகத் தந்தையின் ஒரு தீர்மானமாக தொடங்குகின்றது. குறிப்பாக அவர் நற்கருணையில் இருக்கும் தம் மகனாகிய இயேசுவிடம் நம்மை ஈர்ப்பதன் மூலம் தம்மிடம் நம்மை ஈர்க்கின்றார். நடைமுறையில் இந்த கொள்கைதான் நமது செப வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். அன்றாடம் நாம் செபித்தும் இறைவார்த்தையை தியானித்தும் பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டும் முடிந்தவரை திருப்பலியில் அடிக்கடி பங்கு கொண்டும் வருவதும் நல்லதே என்றாலும் அவற்றை எமது சொந்த செயல்களாக நோக்காமல் கடவுளின் அழைப்பிற்கு நாம் அளிக்கும் பதில்களாகவே பார்க்க வேண்டும். இதனை நாம் முக்கியமாக எமது கருத்தில் கொள்ளவும் வேண்டும். இதனை மேலும் விளங்கிக் கொள்வதற்காக புனித லூக்கா குறிப்பிடும் பரிசெயனும் வரி தண்டுபவர்னதும் செபத்தை நாம் நோக்கலாம். 18:9-14. பரிசெயன் அன்றாடம் தான் செபிப்பதையும் நோன்பிருப்பதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றான். ஆனால் அவனுடைய செபம் கேட்கப்படவில்லை. ஏனென்றால் அவனுடைய செயற்பாடுகள் ஆண்டவராலே தொடங்கப்பட்டவை அல்ல, அவை அவனாகவே செய்த செயல்களாகும். ஆனால் வரி தண்டுபவர் தனது பாவத்தையும் அதற்காக கடவுளின் இரக்கம் தமக்கு தேவை என்பதையும் அறிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு மன்றாடுகின்றான், கடவுளே, பாவியன் மேல் இரக்கமாயிரும். இது அழகான பயனளிக்கும் ஒரு செபமாகும். ஏனென்றால் அவனுடைய பாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை மனம் திரும்ப அழைத்த இறைவனுக்கு அவன் அளிக்கின்ற பதிலே இச்செபமாகும். அதனை அவன் செய்தும் காட்டுகின்றான். எனவே திருப்பலியில் நாம் பங்கேற்கும் போது வாசகத்தின் தொடக்க வார்த்தைகள் கூறும் விதத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும்.
என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர முடியாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். திருப்பலியில் நாம் பங்கு கொள்வது என்பது ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற ஏதோ ஓர் உதவி அல்ல. மாறாக தமது மகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் அவரது தெய்வீகத்தையும் நமக்கு தருகின்ற தந்தைக்கு நாம் அளிக்கின்ற பதிலாக இருக்க வேண்டும். நிலை வாழ்வை நாம் அடைவதற்காக நமக்கு தேவையான ஆன்மீக உணவாக இறைமகன் விளங்குகின்றார். திருப்பலியில் பங்கேற்பது கடவுள் நமக்கு அளிக்கும் கொடையாகும். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு என்றும் உலகம் வாழ்வதற்கான இயேசுவின் சதை என்றும் நற்கருணையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ள கடவுள் எம்மை அழைக்கின்றார் என்பதையும் உணர்ந்து கொண்டு பங்கேற்பதே உண்மையான பங்கேற்பாகும். திருப்பலி என்பது கடவுளை எமது வாழ்வில் பெற்றுக்கொள்வதே. நாம் அவரை தேர்ந்து கொண்டோம் என்பதல்ல, மாறாக அவர் எம்மை தம்மிடம் ஈர்த்த செயலுக்காக நாம் ஆம் என்று சொல்லும் பதிலே திருப்பலியாகும். திருப்பலியில் நாம் எவ்வாறு அன்றாடம் பங்கேற்கின்றோம் என்று இன்று சிந்திப்போம். எமது பங்கேற்பு என்பது நாமே மேற்கொள்ளும் ஒரு செயலா அல்லது கடவுள் எமக்கு அருளும் கொடையா? எவ்வாறு நாம் நோக்குகின்றோம்? செபம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருப்பலிக்கும் நீர் விடுக்கும் அழைப்பை கேட்க எம் செவிகளை திறந்தருளும். ஆமென்.